இந்த மரத்தை பாருங்கள். இந்த அடியில் ஒரு ரப்பர் ரிங்கு மாதிரி இருக்குது, சுற்றி மண் இருக்குது. அதில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் போல் வேலை செஞ்சுருப்பேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அடியிலேருந்து நிறைய மரம் குறுத்துரும், அடி வேர் குறுத்துரும். அந்த பையன் அது வந்து அசிங்கமாக இருக்குது, குறுத்து வளர்ந்துருக்குது, அதை களையெல்லாம் வெட்டி எடுங்கப்பா, அதை எடுத்துகிட்டு அந்த மண்ணை கொட்டி அது மாதிரி ரப்பர் பீஸை போட்டு மேற்கொண்டு வளராமல் இருக்கிறதுக்கு அதை தடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஐடியாவை நான் கேட்டு நானும் வேலை செஞ்சேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் டெய்லி 1 மணி நேரம் 1.5 டெய்லி கொத்தி எடுப்பேன். சிசல் கேமரா வச்சுக்கிட்டு கொத்தி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அதை அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப இன்னும் 1 மாதம் கழித்து பார்த்தா அநேகமாக குறுத்து வரலாம், அல்லது பனிக்காலங்கிறதுனால குறுக்காமல் இருக்கலாம். பனிக்காலம் முடிஞ்சோடனே அடுத்த ஏப்ரல் மாதத்துக்கு குறுத்து வரலாம். அதான் உங்களை பையன்கிட்ட சொல்லிட்டேன் நான், ட்ரிம் பண்ணுப்பா, ஒரு அடி 1 அடி வளர்ந்துன்னா ட்ரிம் பண்ணிக்கிட்டே இரு, அது வளர தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது ஒரு வினோதமான மரம். இந்த மரத்தை மேலே பாருங்களேன், பார்த்தா எதோ வீணாக போன மரம் மாதிரியும் பட்டு போன மரம் மாதிரியும் அல்லது சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிற மரம் மாதிரி தெரியும். ஆனால் அப்படி கிடையாது, நல்ல செழுமையான மரம் தான். இந்த மரத்தினுடைய நேச்சரே இப்படி தான் இருக்குது. இதனுடைய வடிவம், உண்மையான தன்மையே இப்படி தான் இருக்குது. வினோதமான ஒரு மரத்துக்கு பேர்லாம் தெரியாதுங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. வாங்க அடுத்த வீடியோக்கு போகலாம்.